பால்மெட்டிக் அமிலம். இந்த பேரை நீங்க இப்பலாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது நல்லதா கெட்டதான்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. வாங்க அத கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். இதுதாங்க அசல் கேள்வி. நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமா சாப்பிட்ட ஒரு கொழுப்பு இன்னைக்கு நம்ம நோயாளியாக்குது. பாமாயில்ல இருக்கிற இந்த பால்மெட்டிக் அமிலம் நாம சாப்பிடுற கிட்டத்தட்ட எல்லா பதப்படுத்தப்பட்ட உணவுகளிலும் மறைஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் பல நாள்பட்ட நோய்களுக்கு இதுதான் காரணம்னு சொல்றாங்க. எப்படி ஒரே பொருள் எப்படி நல்லதாவும் கெட்டதாவும் இருக்க முடியும்? பாமாயில்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். அதுல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 44% இந்த பால்மெட்டிக் அமிலம் தான். சோஷியல் மீடியால நடக்கிற விவாதத்துல இந்த முக்கியமான விஷயத்தை யாருமே கண்டுக்கறதில்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கே தெரியாம நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பால்மெட்டிக் அமிலத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த புதிருக்கு விடை வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி நம்ம முன்னோர்களோட வாழ்க்கைக்குள்ள போகணும். அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கு பேரு பாரம்பரிய பழக்க வழக்கச் சூழல். அந்த ரகசியம் அதுக்குள்ளதாங்க இருக்கு. இதுக்கான காரணம் நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. அவ்ளோ சிம்பிள். நம்ம முன்னோர்களோட தொடர்ச்சியான கடினமான உடல் உழைப்பு. ஆமாங்க, அதுதான் அவங்க சாப்பிட்ட கொழுப்புக்கு எதிரான ஒரு நேச்சுரல் கவசம் மாதிரி வேலை செஞ்சது. அவங்க கொழுப்பை சாப்பிட்டாங்க, ஆனா அதை உட்காந்து ரசிக்கல. உடனே உடம்புக்கு எனர்ஜியா எரிச்சிட்டாங்க. இது எப்படி நடக்குதுன்னு கேட்டா இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்கு. சாதாரணமா நம்ம செல்களுக்குள்ள சர்க்கரையா அனுப்புற சாவிதான் இன்சுலின். ஆனா உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம தசைகள் சுருங்குது இல்லையா, அது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி வேலை செய்யுது. அதுக்கு இன்சுலினோட உதவியே தேவையில்லை. நேரா செல்களோட கதவை திறந்து எனர்ஜியை உள்ள அனுப்பிடும். இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி தாங்க. அப்போ சுறுசுறுப்பான ஒரு உடம்புல இந்த ப்ராசஸ் எவ்வளவு அழகா நடக்குது பாருங்க. கொழுப்ப சாப்பிட்ட உடனே தசைகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது, செல்கள் திறக்குது, அந்த கொழுப்பு உடனே எனர்ஜியா எரிக்கப்படுது. அங்க தங்கி பிரச்சனை பண்ண அதுக்கு நேரமே கிடைக்காது. சரி, முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்ப நேரா நம்ம காலத்துக்கு வருவோம். அவங்களோட சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு அப்படியே ஆப்போசிட் நம்மளோட இந்த நவீன ஒரே இடத்துல உட்கார்ந்த வாழ்க்கை முறை. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த சமநிலை இல்லாததுதான். நாம முன்ன விட பல மடங்கு அதிகமா கொழுப்ப, அதுவும் சுத்திகரிச்ச வடிவத்துல சாப்பிடுறோம். ஆனா அதை எரிக்கிறதுக்கான இயற்கையான மருந்தான உடல் உழைப்ப மொத்தமா கைவிட்டுட்டோம். இந்த ஏற்றத்தாழ்வு எவ்வளவு பயங்கரமானதுன்னு இங்க பாருங்க. நம்ம கொழுப்பு சாப்பிடுறது மலை மாதிரி உயர்ந்து நிக்குது, ஆனா நம்ம உடல் உழைப்பு பாதாளத்துல கிடக்கு. நம்ம உடம்புல வர்ற பல பிரச்சனைகளுக்கு இதுதான் உண்மையான காரணம். அப்போ எரிக்கப்படாத இந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பெல்லாம் எங்க போகுது? அது நம்ம உடம்புல ஒரு தேங்கி போன குளம் மாதிரி சேர ஆரம்பிக்குது. இந்த நச்சுத்தன்மையான நிலைக்கு பேருதான் லிப்போடாக்சிசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா கொழுப்பால வர்ற விஷத்தன்மை. அந்த தேங்கி போன குளத்துல செராமைடுகள், டிஏஜிஸ்னு சில நச்சுப் பொருட்கள் உருவாகுது. இதெல்லாம் ஒரு மாலிகுலர் பச மாதிரி நம்ம செல்களுக்குள்ள போய் ஒட்டிக்குது. இதனால இன்சுலின் அனுப்புற முக்கியமான சிக்னல்ஸ் செல்லுக்குள்ள போக முடியாம பிளாக் ஆகிடுது. நம்மளோட மொத்தம் மெட்டபாலிசமே குழம்பி போயிடுது. கதை இதோட முடியல. இந்த தேங்கி போன குளம் நம்ம நவீன சாப்பாட்டுல இருக்கிற இன்னொரு விஷயத்தோட சேரும்போதுதான் ஒரு பெரிய பேரழிவுக்கே ரெசிபி தயாராகுது. நம்ம இப்ப சாப்பிடுற பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இந்த டேஞ்சரஸான காம்போ தான் இருக்கு. ஏற்கனவே பால்மெட்டிக் அமிலத்தால ஒரு தேங்கிய குளம் இருக்கு. அதோட அதிகமா சர்க்கரையும் சேரும்போது அது நம்ம உடம்பு மேல ஒரு டபுள் அட்டாக் மாதிரி தான். இதோட ரிசல்ட் என்ன? ரத்தத்துல சர்க்கரை வெள்ளை மாதிரி பெருகுது. ஆனா அந்த மாலிகுலர் பச ஒட்டிட்டு இருக்கறதால செல்களால அது உள்ள எடுத்துக்க முடியல. ரத்தத்துல சர்க்கரையும் இன்சுலினும் ரொம்ப அதிகமா இருக்கிற இந்த ஆபத்தான நிலைமைதான் மிக சரியா டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வழிவகுக்குது. சரி, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி, இதுக்கு தீர்வென்ன? பதில் நம்மளோட பழக்க வழக்கச் சூழலை நாமளே மாத்தி எழுதுறதுல தான் இருக்கு. அன்னிக்கும் இன்னிக்கும் நம்ம பழக்க வழக்கத்துல 2 பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல உடல் உழைப்பு. அதுல மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். 2வது நம்ம சாப்பிடுற கொழுப்போட தன்மை. அது முழுமையான உணவா இல்ல சுத்திகரிக்கப்பட்ட உணவா அப்படிங்கிறது. இந்த ஒப்பீட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரே சத்து, அதாவது பால்மெட்டிக் ஆசிட், நம்ம வாழ்க்கை முறைங்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வித்தியாசமா வேலை செய்யுது. அன்னைக்கு அது உடம்புக்கு எரிபொருள், ஒரு நண்பன். ஆனா இன்னைக்கு அதுவே நச்சு, ஒரு எதிரி. இந்த முழு விஷயத்தோட சாராம்சத்தையும் இந்த ஒரு வாக்கியம் கரெக்டா சொல்லிரும். இதை நாம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும்.
நம்ம முன்னோர்களை போல நீங்க உழைக்கலனா அவங்கள போல நீங்க சாப்பிட முடியாது. ஆக கடைசியில இது உங்களோட ஒரு தனிப்பட்ட சாய்ஸ் தான். உங்க உடம்பு கொழுப்ப சேமிச்சு நோய உருவாக்குற ஒரு இடமா இருக்கணுமா, இல்ல அதை எரிச்சு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் உருவாக்குற ஒரு திறமையான மெஷினா இருக்கணுமா? முடிவு உங்க கையில தான். இந்த பகுப்பாய்வுக்கான தகவல்கள் Y2Z லைஃப் சிஸ்டம்ஸோட Y டயட் ஹேபிட்டோம் திட்ட அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் அவங்களோட நோக்கம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. நன்றி.